This is the continuation of the previous class. So there we are drawing the geological cross section. Now we are going to identify the dip amount, strike direction in the map, and then we are going to complete the cross section with the help of the calculated dip and strike. So along this P and the Q, we have made a cross section. Okay. Now we are going to identify the strike direction, and from this strike direction, we are going to identify the dip amount, and based on the dip amount, we are going to complete the map. So in the last section, the P and the Q cross section drop பண்ணி வச்சிருக்கோம். Dip and strike வந்து கொடுக்காதனால இந்த மேப்ல இருந்து என்ன பண்ணுறோம், டிப் அண்ட் ஸ்ட்ரைக் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரைக் டைரக்ஷனை கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரைக் டைரக்ஷன் வந்து டிப் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு மேப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஐ வில் கிவ் டீடைல் in the following class. Thank you. So previous so we have discussed to draw the cross section. So outcrop draw பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணனும், we have to find out the strike and dip. சரியா? So first for identifying the strike identify பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு பெட் எடுத்துக்கோ. ஓகே, ஏதாச்சும் ஒரு காண்டூர் ஒரு மேப் எடுத்துக்கோ. ரைட்டா? ஸோ இப்போ சே ஐ ஆம் டேக்கிங் திஸ் அவுட்க்ராப். இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கு இல்லையா, இந்த அவுட்க்ராப் ஐ ஆம் டேக்கிங் திஸ் அவுட்க்ராப். ஸோ இந்த அவுட்க்ராப்பு காண்டூரில் ஒரு பர்டிகுலர் காண்டூரில் இப்போ நான் 700 காண்டூர் இருக்கேன். இந்த 700 காண்டூரில் எங்கே மீட் பண்ணுது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் 700 காண்டூரில் என்ன பண்ணுது, இந்த பர்டிகுலர் பெட் மீட் பண்ணுது. ரைட்டா? நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அதே அவுட் கிராப் இதில் மீட் பண்ணுது, 700 காண்டூரில் இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுதான் இந்த பர்டிகுலர் 700 ஸ்ட்ரைக் லைன். சரியா? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. சரியா? இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணுது, 700 காண்டூர் லைன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லேப் செஷனில் நம்ம அந்த ஸ்ட்ரைக் லைன் போட்டிங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 பர்டிகுலர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்ட்ரைக் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் ரெப்ரசன்ட் த 700 காண்டூர் ஸ்ட்ரைக். ஸோ இது எதை இது பண்ணுது, 700 ஸ்ட்ரைக் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு இதே பெட்டு வேறு எந்த காண்டூரில் கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்துட்டு வரும்போது இது கண்டினியூ பண்ணும்போது 600 காண்டூரில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 600ல் இந்த இடத்துல கட் ஆகுது. ரைட்டா? 600. ஸோ அதே இது வேறு எங்கேயா வருதான்னு பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஸோ யூ கேன் ட்ரேஸ் அலாங் திஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் வயர் த காண்டூர் வில் மீட் வித் த சேம் 600. ஸோ இட் இஸ் கட்டிங் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, இப்போ இந்த 2 காண்டூரும் இந்த 2 லைனும் இப்படி மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது ரெண்டுமே திஸ் ஸ்ட்ரைக் அண்ட் திஸ் ஸ்ட்ரைக் ஷுட் பி பேரலல். சரியா? இந்த 2 ஸ்ட்ரைக்கும் பேரலாக இருக்கணுமே தவிர இந்த பாயிண்டில் மீட் பண்ணணும்ன்ட்டு கட்டாயம் கிடையாது. சரியா? கண்டிப்பாக மீட் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரியா? ஒரு பாயிண்டில் மீட் பண்ணாலும் போதும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுற, யூ கீப் த protector like this, set square like this, move. ஸோ ரெண்டையுமே எக்ஸாக்டாக மீட் பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட், அதர்வைஸ் டோன்ட் வரி. ஏதாவது ஒரு பாயிண்ட் மீட் பண்ணால் ட்ரா த. சரியா? நான் ஓகே, ஐ வில் டேக் திஸ் பாயிண்ட், இந்த லெஃப்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நான் இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் நாட் மீட்டிங் எக்ஸாக்ட்லி, ஸோ டோன்ட் வரி. ஸோ ஜஸ்ட் ட்ரா த லைன். So this is the parallel line. Okay, so this is parallel to the particular previous strike line.
ஸோ முந்தின ஸ்ட்ரைக் லைனுக்கு பேரலாக ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு நீ வந்து எதிர்பார்க்காத. ரெண்டு லைனும் எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக்கும் பேரலாக இருக்கணும், ரெண்டு லைன் ஸ்ட்ரைக் லைன் எப்படி இருக்கணும், பேரலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் ரெண்டு பாயிண்ட்லேயும் மீட் பண்ணதாங்கிறது தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் கரஸ்பாண்டிங் டு 600 காண்டூர். 600 காண்டூர். ஸோ இது 700, இது 600. அப்போ டிப் எப்படி இருக்கும், இங்கேருந்து இந்த டைரக்ஷன் அது. ஸோ டிப் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். சரிதானே? ஏன்னா ஹையர்லேருந்து லோயர் வேல்யூக்கு தான் டிப் இருக்கும். ஸோ டிப் டைரக்ஷன் இஸ் இன் திஸ் டைரக்ஷன். சரிதானே? சரிதானே? ரைட். இப்போ எனக்கு வந்து டிப்பு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வி ஹேவ் டு ஐடென்டிஃபை அண்ட் வி ஹேவ் டு கால்குலேட் த டிப். சரியா? கால்குலேஷன் ஆஃப் டிப். dip and dip angle. சரியா? அதுக்கு இப்போ நம்ம வந்து டேக் த ஸ்கேல் என்னது 1 inch equal to 1000 feet. So that is 1 inch on map equal to 1000 in ground. சரியா? Therefore 1 feet equal to 1/1000 inch in map. சரியா? 1 feet in ground equal to சரியா? in ground equal to 1/1000 inch on the map. சரியா? So next வந்து so strike difference. What is the difference or the interval? Strike interval or strike difference. Difference between two strike line equal to 100 feet. That is 700 minus 600. Okay. Therefore 100 feet on ground equal to 1 into 100 divided by 1000 inch on map. That is equal to 1/10 or 0.1 inch. Okay. சரியா? புரிஞ்சதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இன்ச் ஈக்குவல் டு 1000 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேப்பில் வந்து 1 inch வந்து கிரவுண்டில் 1000 ஃபீட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படின்னா ஒரு ஃபீட்டுங்கிறது 1/1000 inch வந்து மேப்பில் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரைக் லைன் நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரைக் லைன் டிஃப்ரென்ஸ் வந்து 100 feet. அப்படின்னா 100 feet கிரவுண்டில் எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணுது மேப்பில் 0.1 inch வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சரியா? ஸோ this is equal to dip in terms of linear vertical distance from horizontal plane. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் இது வந்து வேல்யூ வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, லீனியர் டிப்புடைய லீனியர் ரெப்ரசன்ட், ஆங்குலர் கிடையாது, லீனியர் ரெப்ரசன்டேஷனை மென்ஷன் பண்ணுது. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் பிளெயின்லேருந்து ஸோ இதுதான் ஹரிசாண்டல் பிளெயின்லாம். இந்த ஹரிசாண்டல் பிளெயின் வந்து வெர்டிக்கலாக வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது மேப்பில் 0.1. இப்போ நமக்கு வந்து இந்த 0.1 வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறோம், இப்போ மேப்லேருந்து we are going to identify the dip. சரியா? அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லைன் PQ லைன் எடுத்துங்க. PQ லைனில் ஸோ இந்த பாயிண்டில் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த லைன் ஸோ இந்த இடத்துலையும் இந்த ஸ்ட்ரைக் வந்து மீட் பண்ணுது. சரியா? ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து AB அப்படின்னு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் வந்து இந்த PQ லைனில் எங்கே கிராஸ் பண்ணுதோ அந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த ABங்கிற இந்த 2 லைனையும் மார்க் பண்ணிடுங்க. இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க. சரியா?
A and B. Okay. Now so already நீ வந்து இந்த அவுட் கிராப் போட்டிருக்க அந்த மேப் எடுத்துக்கோ, அவுட் கிராப் போட்டிருக்க பேப்பர் எடுத்துக்கோ. ஸோ பேப்பரில் பேஸ் லைனுக்கு பேரலாக draw a line which is parallel to the base line. சரியா? ஸோ இங்கே கொஞ்சம் க்ளோசர் டு த வச்சுக்கோ. ரைட்? ஸோ draw a line. Okay, draw a line. Now place this paper. So line draw பண்ணிக்கோ. இப்போ இந்த பேப்பரை திரும்ப இந்த ஸ்ட்ரிப் எடுத்துச்சு ஏபி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எக்ஸாக்ட் அதில் மார்க் பண்ணி ஏ அண்ட் பி. ஓகே, ஏ அண்ட் பி. சரிதானா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் ஸ்கேலை வச்சுக்கோ. vertical line, you draw a vertical line with 0.11 inch. 0.1 inch. சரியா? ஸோ எக்ஸாக்டாக மார்க் பண்ணி 0.1 inch இதில் மார்க் பண்ணிக்கோ. 0.1 inch வெர்டிக்கலாக மார்க் பண்ணிக்கோ. 0.1 inch ஸ்கேலில் இருந்து எடுத்ததை. now you measure the angle. இந்த 0.1 சின்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ. இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணு. சரியா? ஸோ 0.1. ஸோ இதில் வந்து பி பாயிண்ட் வச்சுக்கோ. பி பாயிண்டில் என்ன பண்ணு, வெர்டிக்கலாக 0.1 inch இதில் வெர்டிக்கலாக 0.1 inch மார்க் பண்ணிக்கோ. ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த ஏ பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணு. ஸோ இதுக்கு மத்தியில் வரக்கூடிய ஆங்கிள். ஸோ மெஷர் த ஆங்கிள் பிட்வீன் திஸ். ஸோ திஸ் வில் கிவ் யூ த டிப் ஆங்கிள், அப்பேரண்ட் டிப் ஆங்கிள். ஸோ இங்கே பார்த்தோன்னா உனக்கு ஆங்கிள் பார்த்தோன்னா 8 degree. சரியா? 8 degree. Okay, this gives the 8 degree. சரிதானே? So this is the dip amount, dip angle or dip amount. Okay, so இப்போ இந்த டிப்பை என்ன பண்ணணும், you draw this dip amount corresponding to the இந்த particular மேப்புக்கு. சரியா? மேப்புக்கு you draw the dip. So no need to take the angle and draw. Just keep your set square like this. Move this set square. Sorry. Set square move பண்ணி காண்டூர் இன்டர்வலில் கிடையாது. எதில் போடணும், இந்த பெட்டு இன்ட்ரோவில் இருக்குல்ல மீட் ஆகுதுல, ட்ரா தேர். ஓகே, சரியா? அதுக்கு பேரலாக வந்து நிச்சயம் ட்ரா பண்ணணும். சரியா? காண்டூர் இது பண்ணுறதுல இதில் வந்து பெட்டு வந்து எங்கே வந்து உனக்கு இந்த பெட்டு வந்து சரியா எதில் வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம், நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ ட்ரா த லைன் parallel to the bed, intersection of the bed. ஓகே, ஸோ எங்கே இன்டர்செக்ஷன் ஆகிருக்கோ அந்த பேரலாக ட்ரா. That's it. So now give the color. Okay, so this is your shale, upper shale. Okay, next upper sandstone, mudstone. So you can give the color, and lower sandstone and lower shale. Okay, lower shale. And put the stratigraphic section.